நாங்கள் சேர்ந்து 2 கொரிந்தியர் 13:14 வாசிங்க பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை போதகர் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு போகும்போது இதை சொல்லி அனுப்புறேன். எத்தனை பேர் கவனமா கேட்டுருக்கீங்க இந்த வசனத்தை? ஆமாம். அதாவது போதகருடைய வேலை என்னன்னா, ஒன்று ஆராதிக்கணும், ரெண்டாவது ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். ஆராதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். உடன்படிக்கை பெட்டி சுமக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆராதிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறோம், கடைசியா போகும்போது ஆசீர்வாதத்தை சொல்றோம். இந்த ஆசீர்வாதத்துல திரியேக தேவன் வெளிப்படுகிறார். இயேசு வெளிப்படுகிறார், பிதாவாகிய தேவன் வெளிப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா திரியேக தேவன். அவர் திரியேக தேவனாய் இருக்கிறபடினாலே நம்மையும் அப்படிதான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம். இயற்கையும் கர்த்தர் அப்படிதான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். வானம், பூமி, சமுத்திரம். வானங்களை அப்படிதான் சிருஷ்டி வைத்திருக்கிறார். முதல் வானம், 2வது வானம், 3வது வானம். பூமியும் கர்த்தர் அப்படிதான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். முதல் இருந்த பூமி நோவாவின் ஜலப்பிரளயத்தில் அழிந்து விட்டது. 2வது இப்ப இருக்கிற பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது பூமி புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நாம் பார்க்க போகிறோம். உன்னதத்தை எடுக்கும் போது கர்த்தர் 3 அடுக்காக படைத்து வைத்திருக்கிறார். உன்னதம், சீயோன், எருசலேம். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்க படிக்கப்பட்ட வேத பகுதியில இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அப்ப இயேசுவின் மூலமா என்ன வெளிப்படுகிறது அப்படின்னா கிருபை வெளிப்படுகிறது. பிதாவாகிய தேவன் மூலமா என்ன வெளிப்படுகிறது அப்படின்னா அன்பு வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமா என்ன வெளிப்படுகிறது அப்படின்னா ஐக்கியம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 3ஐயும் இப்பொழுது இருக்கிற நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிருபை எப்படி உண்டானது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாய் நீங்க கவனிக்கணும். ஆழமான ஒரு சத்தியம் நீங்கள் புரிந்து கொண்டால் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டுதான் சபை விட்டு போறீங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதனுக்கு ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுது அப்படின்னா அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாததினால். இப்ப இங்கு சத்தியம் சரியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. மோசே யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவதரித்த ஒரு தலைவன், தீர்க்கதரிசி, கர்த்தரால் வல்லமையை எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவன் மூலமாக கர்த்தர் நியாயப்பிரமாணம் என்கின்ற தேவனுடைய வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த நியாய பிரமாணத்தினாலே ஒரு மனிதனும் பூர்ணமாய் மாற முடியவில்லை. பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனிதனும் தகுதி பெற முடியவில்லை. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதனால தான் நீங்க போகும்பொழுது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட நாங்க சொல்றோம், இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபையில அப்படி என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தார். பரலோகத்துல நல்ல மேன்மையான ஒரு அனுபவம். பிதாவுக்கு ஒப்பாய் இருக்கிற அவருடைய அந்த ரூபத்தை
உனக்காகவும் எனக்காகவும் மாற்றிக்கொண்டு இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ மேல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த தேவன் எல்லாம் மூன்று பேரும் ஒரே சாயலிலே ஒரே ரூபத்திலே ஒன்று போல இருக்கிறாங்க. இப்ப அப்படி ஒன்று போல இருக்கிற ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் கிருபை கொடுக்கும்படியாக மேல இருந்து தன்னை தாழ்த்தி கீழே வந்தார். அவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர் எப்படி தாழ்த்தினார்? அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார். தேவனுடைய ரூபமாய் இருக்கிற அவர் உனக்காகவும் எனக்காகவும் அவர் மனுஷ ரூபம் எடுத்தார். தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல இயேசுவும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அந்த வசனத்தில 3 பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஒன்று தேவ ரூபம், இன்னொன்று அடிமையின் ரூபம், இன்னொன்று மனுஷ ரூபம். அன்பிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பிதாவுக்கு ஒப்பனையாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பிள்ளைகளை போல அவர் மாம்சமாய் மாறினார். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் மேல இருந்து கீழே வரும்பொழுது, வார்த்தையாகி அவர் கீழே வரும்பொழுது அவர் மாம்சமாகி, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வார்த்தையாகியவர் தேவனுடைய ரூபத்தை போல இருக்கிற அவர் உனக்காகவும் எனக்காகவும் அவர் மாம்சமாகினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மாம்சமாகின இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப மேல இருக்கிற நானே உனக்காக கீழே வந்துட்டேன்பா, என்னை தாழ்த்தி நான் வந்துட்டேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் இளைப்பாறுதல் இல்லாமல் பல இடங்களிலே அலைந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எடுத்து பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் நிம்மதியை தேடி அவன் அலைந்து கொண்டிருக்கிறார். அப்படி அலைந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அறைகோவல் விடுகிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நான் தாழ்மையாய், எப்படி நான் வானத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு நீங்கள் இருக்கிறது போல நான் வந்தேனோ, அதே போல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோமானால் நிச்சயம் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, 1 பேதுரு 5:5 ஒருத்தர் வாசிங்க, யாக்கோபு 4:6 ஒருத்தர் வாசிங்க. இகழ்வோரை அவர் இகழ்கிறார்,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. ஆகையால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. இன்னொரு வசனவாசிங்க. அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. அப்ப யாருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். புரிஞ்சுதுன்றலாம் வழியில சொல்லுவோம். அந்த தாழ்மை எங்க கற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவின் சமூகத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆனா சொல்ற தாழ்மையின் இடத்தில் கற்றுக்கொள்ளுகின்ற அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, அப்போ தன்னைத்தான் நீங்கள் உங்களை வார்த்த ஆரம்பிச்சீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சுங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை தேசத்தின் மேலே உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, அப்ப யாருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உன்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா தாழ்மையை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர்கள் நிறைய கேட்போம். என்ன கேட்போங்க? இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்துல கேட்போம். நம்ம யார ஆண்டவர்கிட்ட கேட்காம நான் ஆண்டவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கறது இல்லைன்னு யார் நினைக்கிறீங்களா? இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறோம். சின்ன பிள்ளைகளா இருந்தால் என்ன கேட்பாங்க? ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல ஞானம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. வாலிபர்களா இருந்தால் என்ன கேட்பாங்க? ஆண்டவரே நல்லா கல்யாணம் பண்ணோம், நல்ல ஒரு பொண்ணை காட்டுங்க, நல்ல ஒரு பையனை காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் திருமணம் ஆனவங்களா என்னென்ன கேட்பாங்க? ஆண்டவரே நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை தாங்கன்னு கேட்பாங்க. புத்திர பாக்கியம் பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க வளரும் போது என்ன கேட்பாங்க? ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், நல்ல ஒரு வசதி வாய்ப்பை தாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அடுத்தது என்ன கேட்பாங்க? ஆண்டவரே ஒரு நல்ல பேரம் பேத்தி தாங்க. ஆண்டவரே நல்ல பேரம் பேத்தி கேட்டோன்னு அடுத்தது என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிட்டேன், இனி போதும் கட்டாவே. மனுஷன் பிறந்ததுல இருந்து முடிகிற வரையும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே தான் இருக்கிறான். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை கேட்டுட்டே தான் இருக்கிறான். ஆண்டவரே எனக்கு நல்ல வீடு இல்லை ஆண்டவரே, நல்ல கார் இல்லை ஆண்டவரே. சில பேர் நல்ல முடி இல்லை ஆண்டவரே, முடி கூட ஜெபம் பண்றாங்க. நல்ல முடி இல்லை ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏதோ ஒரு தேவைகளுக்காக மனிதன் என்ன பண்றான்? கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவரை கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை ஒண்ணு கேட்கிறார். என்ன தெரியுங்களா? தாழ்மை. நீங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தப்பா கர்த்தர் உன்னை கேட்கிறார்? அல்லேலூயா. உன்னை கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான், தாழ்மையை என்னிடத்தில் கற்றுக்கொள். நீ தாழ்மையா இரு, நான் உன்னை உயர்த்தேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நீங்க ஆண்டவரை கத்துக்கினா போதுங்க, உங்க வாழ்க்கையில உயர்வு உங்களை தேடி வரும். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை என்னால் சொல்ல முடியும். தன்னை தாழ்த்தினவங்களை எல்லாரும் ஆண்டவராகிய தேவன் உயர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 2:8 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கப்படுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எளியவனை
ஒன்றுத்துக்கு உதவாதவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அந்த கிருபை வந்துச்சுன்னா போதும், உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா உயர்வு வரும். அல்லேலூயா. இப்ப கிருபை ஆண்டவர் எப்படி உனக்குள்ள வைக்கிறார் அப்படின்னா, யோவான் 1:14 நம்ம வாசிச்சோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த கிருபையோடு கூட இன்னொன்று சேர்ந்துருச்சு. என்னதுங்க? சத்தியம். அப்ப இந்த கிருபையும் சத்தியமும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், உன் வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி வந்தார். எதுவரையும் தாழ்த்தினார்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் அப்படி தாழ்த்ததுனால பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனெல்லாம் தாழ்த்துகிறானோ அந்த மனுஷனுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்து ஆண்டவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த மனத்தாழ்மையை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4:2 நம்ம வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மை சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். மனத்தாழ்மை உடையவர்களாயிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி அந்த மனத்தாழ்மை வந்துச்சுன்னா போதும், கிருபை வந்துடும். கிருபை வந்துச்சுன்னா போதும், கிருபையும் சத்தியமும் சேர்ந்து நமக்குள்ள வாசம் பண்ண போதும், கர்த்தர் உன்னை நித்திய ஜீவனுக்கு தகுதி கொடுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யம் கைத்து உங்களெல்லாம் கிடைச்சிச்சு. இன்னொரு முறை சொல்றேன், யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யமோ அவங்கள கை தூக்குறேன். எனக்கு வேணும். சில பேர் 2 கை தூக்குறேன். எனக்கு நிறைய வேணும். ஆமே. அல்லேலூயா. சரி, எனக்கு மகிமை வேணும். மகிமை, எல்லாரும் என்னை பார்த்து புகழணும். எனக்கு நித்திய ஜீவன் வேணும். இயேசுவோடு கூட எப்போதும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே வசனம் சொல்றேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. இந்த 2 காரியம் உனக்குள்ள இருந்தா போதுமா? உனக்கு 3 காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன? தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படும். இப்போ உங்க மனசுல உங்க ஆத்மா கேட்டு பாருங்க, நீ தாழ்மையா இருக்கிறியா, கர்த்தருக்கு பயப்படுறியா? இது 2த்தையும் உங்க மனசு உங்களை பாஸ் பண்ணிச்சுன்னா, அது பின்னாடி சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் இந்த மாசத்துல நமக்கு கிடைச்சிடும். சரி, ஒரு வேளை உங்க மனசு வந்து இது சரியில்லை அப்படின்னுச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துற ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறது எது தெரியும்? சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு வர்றது தெரியும். எதில் தெரியும்? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னா என்ன எப்படி இருக்கும்? 8 மணி சச்சா 7:50 ஐயோ ஆண்டவர்கிட்ட பார்க்கறாரு, நான் ஆண்டவருக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும். அதான் பயம். அதான் ஐயா 8 மணி ஆரம்பிப்பாங்க, நம்ம 9:30 மணிக்கு இல்லைங்க 9:55 போய் ஆமீன் போட்டுருவோம். அந்த மாதிரி வரலாம், தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அதுக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுள்ளது. அல்லேலூயா. அதாவது முழு ஆராதனை அட்டன் பண்ணாதான் முழு ஆசீர்வாதம். சில பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு போனா போதும், அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா முழுவதும் நம்ம அப்படி முழுசா நம்ம அட்டன் பண்ண போதுதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோங்கிறத ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே உங்க சமூகத்தை தாழ்த்துற ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுற ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யத்தினால கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்ல சுறுசுறுப்பு உள்ளவர்களா இருக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வாதமா மாற்றுவார். எப்படி மாற்றுவாருங்க?
ஆசீர்வாதமா மாற்றுறார். அதாவது ஒரு பழமொழி சொல்றாங்க, 3 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானியா. 3 மணிக்கு எழுந்துக்கிறவன், 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறவன் ஞானி. 5 மணிக்கு எழுந்துக்கிறவன் அறிவாளி. 5 மணிக்கு எழுந்துக்கிற அறிவாளி, சுறுசுறுப்பு. 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஆமென் அல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் சொல்ல விரும்பல. ஆமென். 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்துக்கலாம் சோம்பி. 6 மணிக்கு 7 மணிக்கு எழுதலாம். ஆமா, 8 மணிக்கு எழுந்துக்கிறவங்க படு சோம்பி. அல்லேலூயா. 10 மணி 10 மணிக்கு எழுந்துக்கிறாங்களா? அவங்களாம் கணக்கிலே இல்லை, கவுண்டியில் வரல. சரி, கவனிங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சீக்கிரம் படுத்துவாங்க. ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் நடுராத்திரி மாதிரி இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் 9 மணி 10 மணிக்கு எழுந்து பார்த்துட்டு நடு ரோட்டில் இத்தனை பேர் திரிஞ்சுங்கிறாங்கன்னு யோசிப்பேன். பாதி ராத்திரி நினச்சிருப்பேன். போக 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 தான் தெரியுது, ஆனால் எல்லாமே மக்கள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க பொழுது அப்படின்னு. நல்லா கவனிக்கணும். நீங்கள் சீக்கிரமாக எழுந்துறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் எழுந்துக்கலாம். எல்லா வேலைகளையும் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். எல்லாத்தையும் சரியாக பண்ணிடலாம். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். 8 மணிக்கு மேலே நான் செல்ஃபோனை பார்க்க மாட்டேன்னு வச்சுங்க. 8 மணிக்கு மேலே செல்ஃபோனை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். யார் என்ன வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அப்படி முடிவு பண்ணுங்க. 2வது, 8:05க்கு நான் டிவி ஆஃப் பண்ணிடுறேன். 8:05க்கு 8:10க்கு நான் படுத்துடுறேன். அப்போ காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பீங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பீங்க. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா வேலையும் செய்யணும் சொல்லிட்டு மணி 10, 11, 12 மணி வரையும் அந்த 10, 11 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்போன் எடுப்பாங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு. அது வந்து நெட்டு இல்லை, வலை நெட்டு. அதுக்குள்ளே போனோன்னா அதில் ஒன்று போவோம், அதில் ஒன்று போவோம். டைம் பார்த்தா மணி 2 ஆகிடும். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. சரி, செல்போனை போடு. பார்த்தா எழுந்து பார்த்தா மணி 8 ஆகிடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, செல்போனை 8 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணுற போகிறேன். அல்லேலூயா. அப்படி என்ன பெரிய ஆட்கள் பேசலாம் சரி, ஆனால் நான்லாம் ஆஃப் பண்ண முடியாது. அதனால் என்னங்க நீங்கள் ஆஃப் பண்ண மாட்டீங்களேன்னு கேட்காதீங்க. சரிங்களா? நைட்டு 12:45 ஒரு பாஸ்ட் ஃபோன் பண்ணுறாரு. ஐயா, எங்கள் சபையில் ஒரு செத்து விட்டாங்க ஐயா, காலையில் அடங்க ஆரம்பிங்க, நீங்கள் தான் பண்ண வாங்க ஐயா. எத்தனை மணிக்கு? நைட்டு 12:45. நான் யோசிச்சேன், இதை காயிலேருந்து தான் இவர் சொன்னா என்ன. நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் காயிலேருந்து சொன்னதா என்ன? அதுக்குள்ள பிஸியாக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா வேற எதனா ப்ரோக்ராம் போட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நைட்டு 12:45 போடும். அதுவும் எடுத்துட்டு பாஸ்டர் தப்பா நினச்சிக்கிறீங்க, நான் எத்தனை லேட் ஆயிடுச்சுன்னா சரி விஷயத்த சொல்லுங்க இல்லைங்களா? அப்புறம் நான் போன ஆஃப் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம்? செல்ஃபோன் எல்லாம் என்ன பண்ணோம்? ஆமாம், ஏதாவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. எதனா முக்கியமான விஷயம் தான் காலையில் சொல்லிட்டு நம்மகிட்ட இல்லைங்களா? அப்படி ஒன்றும் நமக்கு முக்கியமான ஃபோன் எல்லாம் என்ன பண்ணப்படுறதில்ல. சோசியல் சர்வீஸ் இருக்கிறவங்க ஃபோன் ஆஃப் பண்ணக்கூடாது. எதில் ஐயா நான் வந்து சமுதாய சேவை செய்கிறேன், இல்லை மற்ற காரியங்கள் என்னால் மக்களுக்கு பயன் உண்டாகுது அப்படின்றவங்களாம் செல்ஃபோன் என்ன பண்ணக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை கிடைச்சா போதும், உங்களுக்கு என்ன உண்டாயிடும்? ஆசீர்வாதம் உண்டாயிடும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்துருக்காங்க. கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதனை ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துடைய கிருபை. மீதி இருக்கிறது அடுத்த வாரம். கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்துருக்காங்க. கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதனை